ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருடம் என்று குறிப்பிடுகின்றார். ஏன் தேவன் 120 ஆண்டுகளை முன்குறிக்கின்றார்? இது வயது வரம்பா அல்லது கால அளவா அல்லது பேழையை கட்டுவதற்காக தேவன் முன்குறித்த நாட்களா? அடுத்ததாக, நோவாவிற்கு ஏன் மகன்கள் தாமதமாக பிறந்தார்கள்? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருடம் என்று குறிப்பிடுகின்றார். ஏன் 120 ஆண்டுகளை குறிப்பிடுகின்றார்? இது வயது வரம்பா அல்லது கால அளவா? இதற்கான பதிலை தெரிந்து கொள்ளும் வகையிலே நோவாவினுடைய நாட்களிலே பெருவெள்ளம் வருவதற்கு முன்னரும் பின்னரும் வாழ்ந்த நபர்களுடைய வாழ்நாட்களை நாம் விளக்கப்படமாக வரைந்தோமானால், நோவா காலத்து பெருவெள்ளத்திற்கு பின்னர் வாழ்ந்த நபர்களுடைய வாழ்நாட்களை நாம் கவனித்தோமானால் அவைகள் குறைந்திருக்கின்றது. ஆயினும் அவைகள் 120 வருடங்களை விட அதிகமாகத்தான் காணப்படுகின்றது. அதிகபட்சமாக சேம் 600 வருடங்களும், குறைந்தபட்சமாக நாகோர் 148 வருடங்களும் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆகையினால் இந்த விளக்கப்படத்திலிருந்து இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள 120 ஆண்டுகள் என்பது வயது வரம்பை குறிக்காமல் கால வரம்பை குறிக்கின்றது என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படி என்றால் தேவன் ஏன் 120 வருட கால வரம்பை நியமிக்கின்றார்? இதற்கான பதிலை தெரிந்து கொள்ளும் வகையிலே ஆதாமினுடைய வம்ச வரலாற்று விளக்கப்படத்தை நாம் கவனிக்கலாம். அதிலே கவனித்தோமானால் நோவாவினுடைய 600வது வயதிலே பெருவெள்ளம் வருகின்றது. அதிலிருந்து 120 வருடங்களுக்கு முன்னர், அதாவது நோவாவினுடைய 480வது வருடத்திலே தேவன் குறிப்பிடுகின்றார், இனி அவன் இருக்க போகின்ற நாட்கள் 120 வருடம் என்று. ஆகையினால் இதற்கு இடைப்பட்ட காலத்திலே என்ன நிகழ்ந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம். அதாவது நோவா 950 வருடம் வாழ்கின்றார். இவருடைய 480வது வருடத்திலே தேவன் குறிப்பிடுகின்றார், அவன் இனி இருப்பது 120 வருடம் என்று. அடுத்ததாக இதிலிருந்து 20 வருடங்களுக்கு பிற்பாடு, அதாவது நோவாவினுடைய 500வது வயதிலே யாப்பேத் என்ற குமாரன் பிறந்தார். அதன் பின்னர் 2 வருடங்களுக்கு பிற்பாடு நோவாவினுடைய 502வது வருடத்திலே சேம் என்ற குமாரன் பிறந்தார். இதன் பின்னர் காம் என்ற குமாரனும் பிறந்திருக்கின்றார். அடுத்ததாக இதிலிருந்து 25 முதல் 30 வருடங்களுக்கு இடைப்பட்ட காலத்திலே தன்னுடைய குமாரருக்கு குடும்பங்களை ஏற்படுத்துகின்றார். இது ஒரு அனுமானம்தான். இதன் பின்னர் 70 வருடங்களுக்கு பிற்பாடு நோவாவினுடைய 600வது வயதிலே பெருவெள்ளம் வருகின்றது. இதற்கும் தேவன் முன்குறித்த தீர்ப்பினுடைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம்தான் 120 வருடமாகும். இந்த பகுதியிலே நாம் கவனித்தோமானால், ஒருவேளை தேவன் நோவாவினுடைய 480வது வருடத்திலோ அல்லது 500வது வருடத்திலோ அல்லது 530ஆம் வருடத்திற்கு முன்னரோ இந்த பெருவெள்ளத்தை ஏற்படுத்தி இருந்தார் என்றால் நோவாவிற்கு குமாரரும் அவர்களுக்கு குடும்பமும் அமைந்திருக்காது. அப்படி என்றால் பெருவெள்ளத்திற்கு பிற்பாடு இந்த பூமியை நிரப்புவதற்கு சந்ததிகள் காணப்பட்டிருக்க மாட்டார்கள். ஆகையினால் இந்த 120 வருடங்களுக்கு இடைப்பட்ட காலத்திலே நிகழ்ந்தவற்றை நாம் கவனித்தோமானால் நோவாவினுடைய குமாரர்கள் பிறப்பதும் அவர்களுக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துவதுமான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது. ஆகையினால் இதிலிருந்து தேவன் ஏன் 120 வருட கால வரம்பை நியமித்தார் என்றால், நோவாவினுடைய குடும்பத்தை கட்டமைப்பதற்காக, அதன் மூலமாக பெருவெள்ளத்திற்கு பிற்பாடு இந்த பூமியை நிரப்புவதற்கான சந்ததியை ஏற்படுத்துகின்றார். அடுத்ததாக, பேழையை கட்ட 120 வருடங்கள் ஆனதா என்றால், நோவாவிற்கு குமாரர்கள் பிறப்பதும் அவர்களுக்கு குடும்பங்களை ஏற்படுத்துவதுமான நிகழ்வும் அதிலிருந்து 65 வருடங்களுக்கு பின்னர் பேழையை கட்ட ஆரம்பித்து சுமார் 5 வருடங்களில் முடிக்க பெற்றிருக்கும் என்று நவீன ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதனை நீங்களும் சோதித்து பாருங்கள். மேலும் இந்த பகுதியிலே குறிக்கப்பட்ட 120 வருடங்களுக்கு இடைப்பட்ட காலத்திலே நிகழ்கின்ற நிகழ்வுகளை நாம் கவனிக்கின்ற வேளையிலே பெரும்பாலும் நோவாவினுடைய சந்ததியையும் அவர்களுக்கான குடும்பத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் காலங்கள் செலவிடப்பட்டதாக தோன்றுகிறது. ஆகையினால் பேழையை கட்ட 120 வருடங்கள் ஆனதா என்றால்
இல்லை என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக ஆதாமினுடைய வம்ச வரலாற்று விளக்கப்படத்தை நாம் கவனித்தோமானால், நோவாவை தவிர மீதமுள்ள அனைவருக்கும் சில காலங்களுக்குள்ளே குமாரர்கள் பிறந்திருக்கின்றார்கள். அதிகபட்சமாக மெத்துசலாவிற்கு 187வது வயதிலே லாமேக்கு என்ற குமாரன் பிறந்தார். ஆனால் நோவாவிற்கு 500 அதற்கு மேற்பட்ட காலத்தில்தான் குமாரர்கள் பிறந்திருக்கின்றார்கள். ஆகையினால் நோவாவிற்கு ஏன் மகன்கள் தாமதமாக பிறந்தார்கள் என்ற கேள்வி எழுகின்றது. இதற்காக ஆதியாகமத்தினுடைய 6ஆம் அதிகாரத்தை கவனித்தோமானால், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்றும், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்றும், நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது நோவா நீதிமானும் பிறரால் குற்றம் சாட்டப்படாத மனிதனாக தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கிடையே காணப்பட்டார் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். அதை போன்று இவர் தன்னுடைய கொள்ளு தாத்தா ஏனோக்கை போன்று இவரும் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தார். மேலும் ஆதாமினுடைய 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும், தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார் என்பதாக யூதா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மற்றும் 15ஆம் வசனத்திலே நாம் படிக்கலாம். அதாவது ஆதாமினுடைய வம்சத்திலே 7வது தலைமுறையிலே வருகின்ற ஏனோக் அந்த காலத்திலே வாழ்ந்த மனிதர்களுடைய பொல்லாத கிரியைகளை குறித்தும் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பேசின வார்த்தைகள் நிமித்தமும் தேவன் இவர்களை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று தேவனுடைய ஆவியினாலே தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கின்றார். இந்த விடயம் ஏனோக்கினுடைய வம்சத்திலே வருகின்ற நோவாவிற்கு மெத்துசலாவின் மூலமாகவும் லாமேக்கின் மூலமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கும். அதை போன்று இவரும் ஏனோக்கை போன்று தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகையினால் ஒரு நியாய தீர்ப்பையும் ஒரு அழிவையும் முன்னோக்கி கொண்டிருந்த நோவா தன்னுடைய குடும்பத்தை கட்டமைப்பதற்கான நோக்கம் கொள்ளாமல் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் தேவன் இதே நோவாவிடம் அவருடைய குடும்பத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு கால அளவை ஏற்படுத்தி பேழையின் மூலமாக அவருடைய குடும்பத்தை காப்பாற்றுகின்றார். இப்படியாக நோவாவிற்கு ஏன் மகன்கள் தாமதமாக பிறந்தார்கள் என்கிற பொழுது, நோவா ஒரு நியாய தீர்ப்பையும் ஒரு முடிவையும் எதிர்பார்த்திருந்தார். பின்னர் தேவனால் தன்னுடைய குடும்பத்தை ஏற்படுத்துவதற்கு கால அளவை ஏற்படுத்துகின்ற வேளையிலே இவருக்கு குமாரர்கள் பிறந்திருக்கின்றார்கள். ஆகையினால்தான் நோவாவிற்கு குமாரர்கள் தாமதமாக பிறந்திருக்கின்றார்கள். இந்த பகுதியை பார்க்கின்ற நாம் என்ன புரிந்து கொள்ளலாம் என்றால், நோவாவினுடைய நாட்களில் என்ன நிகழ்ந்ததோ அதை போன்றுதான் மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நிகழும் என்று கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் இந்த பகுதியிலே என்ன நிகழ்ந்தது? ஒரு பக்கத்தில் தேவன் தனக்காக ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி அவர்களை அழிவிலிருந்து காப்பாற்றுகின்றார். ஆனால் அதே வேளையிலே மறுபக்கத்திலே ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அழிவு வரப்போகின்றதை உணராது இருந்தார்கள். ஆகையினால் கடைசி நாட்களிலே வாழ்கின்ற நாமும் சுய இச்சைகளின்படி வாழாமல் அதிக எச்சரிப்போடு தேவனுடைய வழியிலே நடப்போமாக. வேதத்தில் உள்ள முதல் நற்செய்தி, முதல் நியாய தீர்ப்பு, முதல் தீர்க்க தரிசனம், முதல் அறிவுரை என்ன? இதற்கான பதிலை அடுத்த காணொளியிலே நாம் பார்க்கலாம்.